குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,700 கால், 23,800 புட் எடுத்திருந்தோம். வாங்க பார்க்கலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்தது மார்க்கெட். நம்ம இங்கே வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் எடுப்போம். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் லென்த்தாக வந்து இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணி கீழே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆனதுனால செகண்ட்லேயே நம்ம என்ட்ரி எடுத்தோம். செகண்ட் கேண்டில்லையே என்ட்ரி எடுத்தால் இங்கே 100 பாயிண்ட்ஸ் வைப்போம். $141 எடுத்தோம். இது 50 பாயிண்ட்ஸ் வச்சோம். As usual, 15 points stop loss. Easier 50 points reach ஆனிச்சு. நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் இங்கே கொண்டாந்து இதோடைய ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண மேலே போயிடும். கேண்டில் 50 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. 50 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. கீழே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இங்கே சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. திருப்பி ஒரு லாங் கேண்டில் வந்தனால நம்ம சென்செக்ஸில் போனோம். சென்செக்ஸில் இன்னைக்கு வந்து 75,800 புட் ஆப்ஷன். இந்த கேண்டில் ரிவர்சல் ஆனதுனால இங்கே என்ட்ரி போட்டோம். 100 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம் சென்செக்ஸில். ஹண்ட்ரட் 120 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் சென்செக்ஸில் 120 பாயிண்ட் ஹிட் ஆனிச்சு. இதோட ட்ரேடை வந்து அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல. பட் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு வந்துச்சு. இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கறனால
இதை பிரேக் பண்ணணும் 85 கீழே வருது. இந்த லோவை பிரேக் பண்ணணும். இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும் கேண்டில். அது மேலே மூவ் ஆயிடுச்சு. இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. நம்ம என்ட்ரி எடுக்கல. மூவ் ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரி எடுக்கல. ஏன்னா கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பிளைண்டாக என்ட்ரி எடுக்க முடியாது. இதை 250 வச்சோம். ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இதை உடைக்கிதான்னு தெரில. எஸ், அதையும் பிரேக் பண்ணிருச்சு. செல் சிம்பிள் வந்துருச்சு. நம்ம கால் சைடு பார்க்கல. இங்கே சப்போர்ட் இருக்கனால கால் சைடு போகுன்றது மாதிரி ஒரு பிளான். அப்போ கால் சைடு பார்க்கல. ஸ்ட்ராங்காக இல்லை, அது வீக்கராக இருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே ஓப்பன் 1000 கால் சைடுனா இந்த கேண்டிலுக்கு மேலே போகணும். போகலை, கீழே வந்துருச்சு. எகைன் ஒரு என்ட்ரி சிம்பிள். இங்கே சப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஓப்பன் ஆன கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி. நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. இப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. இதில் 100 பாயிண்ட்ஸ் ஃபினிஷ்ட். இதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணோம் அன்னைக்கு. ஒரு ட்ரேட் க்ளோஸ் பண்ணோம். ஆனால் அது 1300 வரைக்கும் போணுச்சு மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு ட்ரேட் இப்படி தான் போணுச்சு. இந்த செட்டப் இன்னும் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டவுட்டுன்னா சொல்லுங்கள். நான் 1 to 1 நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி என்ட்ரி எடுத்தது, எப்படி இந்த செட்டப் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எங்கே வரைக்கும் இருக்குன்னா, இது வந்து இதோட கேப்பை ஃபில் பண்ண வரணும். ஒன்று வந்தால் நாளைக்கு வந்து இந்த 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 கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ரிவர்சலில் போகணும். இதோட இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இதோட 23,1 இப்படி ரிவர்சல் ஆகலை அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,190க்கு வரணும். அப்படி இல்லைன்னா 21,900 வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்சல் மேலே போகும். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன்.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.